வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் டிராவல் சீக்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் பழமையான ஒரு ஆஞ்சநேயர் கோயிலை பற்றி தாங்க. அந்த ஆஞ்சநேயர் கோயில் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க? புதுப்பாக்கத்தில் இருக்கிற வீர ஆஞ்சநேயர் கோவிலுங்க. ஆமாங்க, சென்னைக்கு ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க இந்த கோவில். இந்த கோவிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா, ராமாயண போர் நடக்கிறப்ப ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தாருங்க. அந்த மலையை தூக்கிட்டு வரும்போது இங்கே உட்காந்து தான் சந்தியாவதனம் பண்ணாருங்க. இந்த இடத்துல உட்காந்து தான் அவர் தவம் பண்ணாரு. அதனால தான் இந்த கோயிலுக்கு சிறப்பு நம்ம சொல்கிறாங்க. வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். நம்ம சென்னையில் இயற்கையான காற்றும் மன நிம்மதி தர மரமும் உள்ள ஒரு மலை கோவிலுக்கு தாங்க இப்போ நம்ம போக போகிறோம். சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஸ்ரீ ராமவீர ஆஞ்சநேயர் கோவில் தாங்க இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். வண்டலூர்லேருந்து நீங்கள் கேளம்பாக்கம் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தாங்க புதுப்பாக்கம். இந்த கோவில் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு உட்பட்டதுங்க. நான் அடையாறு வழியாக திருவான்மூர் ரூட்டில் கேளம்பாக்கம் போயிட்டேங்க. இந்த கோயில் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற ராமவீர ஆஞ்சநேயர் சில சுயமாக வந்துச்சாங்க. இந்த கோவிலில் இருக்கிற குன்றுக்கு கஜகிரின்னு இன்னொரு பேர் இருக்குங்க. நூற்றி 8 படிக்கட்டில் செங்குத்தாகவே அமைஞ்சிட்டு இருக்குங்க. நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் மேல் கோயிலுக்கு போயிடலாங்க. அடிக்கட்டில் நடக்க முடியாதவங்க மலை மேலே போகிறதுக்கு சாலை அமைச்சிருக்காங்க. 4 வளைவு கொண்ட சாலை இருங்க. 5 நிமிஷத்தில் நீங்கள் மேல் கோவிலுக்கும் போயிடலாம். இந்த கோவில் மூலவர் 6 அடி உயரமானவருங்க. வடக்கு திசையை நோக்கி அவர் பார்க்குற மாதிரி இருக்காருங்க. இந்த தலத்தில் உள்ள மலையை சுற்றி ஆஞ்சநேயர் கிரிவலம் வருவதாக ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. ராமாயண கதையில் நாகஸ்திரத்தால் வாரணப்படைகளும் லக்ஷ்மணனும் பாதிக்கப்படுறாங்க. அவங்கள உயிர்ப்பிக்க ஆஞ்சநேயர் சஞ்சீவி மூலிகை தேடி போகிறாருங்க. சஞ்சீவி மூலிகை எதுன்னு தெரியாமல் அவர் அந்த மலையை தூக்கிட்டு வந்துடுறாருங்க. அப்படி தூக்கிட்டு வரும்போது மாலை நேரம் ஆனதுனால அவர் சந்தியாவதனம் செய்ய இந்த புதுப்பாக்கம் உள்ள இடத்துல தாங்க அவர் தவம் பண்ணியிருக்காரு. அப்போ தான் இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பான பேர் வந்திருக்குங்க.
அங்கே புது புது பரிகாரங்கள், சங்கு தண்ணீரில் முகத்தில் அடிப்பது, இதேமாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சுங்க. இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேண்டுதலுக்காக மட்டை தேங்காவை கட்டி விடுறாங்க. சின்ன சின்ன கல்லை வச்சு வீடு கட்டுறாங்க. திருவண்ணாமலை தீபம் எப்படி அணையாமல் இருக்கோ அதே மாதிரி இங்கே ஒரு தீபத்தை எரிய வச்சு பராமரிச்சுட்டு இருக்காங்க.